ஸ்ரீ குருப்பியோ நமக. சர்வம் நீ காண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்ன ஸ்தோத்திர பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்தினம் ஸ்ரீ முருகப்பெருமானின் பல்வேறு அம்சங்களையும் பெருமைகளையும் வர்ணித்து கூறி அத்தகைய பிரம்மண்ய தேவனை நான் சரணடைகிறேன் என்பதாக அமைந்துள்ளது. இந்த 5 ஸ்லோகங்களையும் பக்தியுடன் முருகப்பெருமானின் மீது மனதை நிலைநிறுத்தி பாராயணம் செய்பவர் இவ்வுலகில் விரும்பிய அனைத்தையும் பெற்று இறுதியில் அவர் ஆனந்தத்துடன் சுப்பிரமணியுடன் ஐக்கியம் அடைவார் என்பதே இந்த ஸ்தோத்திரத்தின் பாராயண பலனாகும். முருக பக்தர்களால் தினந்தோறும் பக்தியுடன் பாராயணம் செய்யப்படும் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் அனைத்து துன்பங்களும் விலகி இன்பங்கள் பெருகி பரம ஐஸ்வர்யத்தை அடையலாம். ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சரத்னம் ஷடானனம் சந்தனலேபிதாங்கம் மகோரசம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரலோகநாதம் பிரம்மண்யதேவம் சரணம் பிரபத்யே. जाज्वल्यमानं सुरबृन्दवन्द्यं कुमारधारा तटमन्दिरस्थं कन्दर्परूपं कमनीयगात्रं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये. द्विषड्भुजं द्वादशदिव्यनेत्रं त्रयीतनुं शूलमसीदधानं शेषावतारं कमनीयरूपं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये. सुरारिघोरा हवशोभमानं सुरोत्तमं शक्तिधरं कुमारं सुधारशक्त्यायुधशोभिहस्तं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये. इष्टार्थसिद्धिप्रदमीशपुत्रम् इष्टानदं भूसुरकामधेनु गङ्गोद्भवं सर्वजनानुकूलं ब्रह्मण्यदेवं शरणं प्रपद्ये. यश्लोकपञ्चकमिदं पठतीह भक्त्या ब्रह्मण्यदेव विनिवेशितमानससन् प्राप्नोति भोगमखिलं भुवि यद्यदिष्टम् अन्धे स गच्छति मुदा गुहसाम्यमेव इति श्रीसुब्रह्मण्य पञ्चरत्नं सम्पूर्णम्.